வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. டெய்லி உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உணவு எப்படி மருந்தாகுது, மருந்து எப்படி உணவாகுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாமா? உணவு அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்ற பூண்டு, பெருங்காயம் நம்ம உடம்புல உள்ள வாதத்தெல்லாம் வெளியே தள்ளும், வாயுவை வெளியே தள்ளும். கடுகு தாளிக்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் நம்ம தாளிக்கிறது இருக்குது நம்ம உணவில். கடுகு வந்து வயிற்று புண்ணை ஆட்டுறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற கீரை, பொன்னாங்கண்ணி கீரையாக இருந்தாலும் சரி, கரிசலாங்கண்ணி கீரையாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும், கண் பார்வை தெளிவாக தெரியும். அதேமாதிரி பிரண்டை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நிறைய கால்சியம் கொடுக்கும். இது மாதிரி தான் உணவு மருந்தாகுது. இதே மருந்து எப்படி உணவாகுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நாவல் கொட்டை சாப்பிட்றோம், நாவல் பழம் சாப்பிட்றோம். நாவல் கொட்டையை பொடிச்சு காய வச்சு நம்ம அதை பொடியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்து அமையும். அதே மாதிரி தான் சுண்டைக்காய் உணவாக நம்ம சாப்பிடும் போது நமக்கு நிறைய ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும், உடம்புல நிறைய அயன் அண்ட் கால்சியம் கிடைக்கும். இதே சுண்டைக்காயை மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, வயிற்றுக்கு அடுத்துட்டு பேதி ஆகுது அப்படின்னா அந்த சுண்டைக்காய் பொடியை மோரில் கலந்து 2 வேளையிலேருந்து 6 வேளை குடித்தோம் அப்படின்னா அந்த பேதி உடனே நின்றுடும். இந்த தாத்பரியத்தில் தான் நம்ம சித்தர்கள் வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. இதே ஆவாரப்பூவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் டெய்லி ஒரு சாம்பார் செஞ்சால் கூட வெந்தயத்தை தாளிக்கிறோம் இல்லையா? வெந்தய பொடி தனியாக சாப்பிட்டாலும் நமக்கு நீரிழிவு நோய்க்காரங்களுக்கு நீரிழிவு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். இதே வெந்தயத்தை டெய்லி சின்ன குழந்தையிலேருந்து தாளிக்கும் போதோ, வெந்தய குழம்பு வைக்கும் போதோ, உணவாக செய்யும் போது குழந்தைங்களுக்கு அந்த பேன்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் சுரக்கிறது, பிளட் சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறது, நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து அமையும். அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது, வீட்டில் பெரியவங்க சமைக்கும் போது நம்ம சமையல் கற்றுக்கிட்டு வீட்டில் செய்யும் போது நம்மளை அறியாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் மருந்தாக நமக்கு எந்த நோய் வராத மருந்தாக நமக்கு எல்லா உணவுமே அமைஞ்சிட்டே வரும். இதே வெளியே சாப்பிடும்போது சுவையூட்டிகள் மட்டும்தான் இருக்கும், காரம் மட்டும்தான் இருக்கும், உப்பு புளிப்பு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப அங்கே வந்து சாப்பிடணுன்னு தான் அவங்க செய்வாங்க. இதே வீட்டில் செய்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட உடம்பையும் பார்த்து நம்ம பெரியவங்க செய்வாங்க. இவங்களுக்கு இது பிடிக்கும், ஆனால் இது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது, இது அதிகமானது, இது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையானது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பிரித்து தனித்தனியாக சமைப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதை சமைப்பாங்க. அவங்க உடம்புக்கு எதுக்கு ஏற்றுக்குதோ, அவங்களுக்கு உடம்புக்கு எது தேவையானதோ, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எது அதிகமாகுதோ, இப்படி பார்த்து பார்த்து செய்யும் போது உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நம்ம கிச்சனில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம 20 வருஷத்துக்கு நம்மளோட ஆயுள் நீளும். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சிக்கிட்டு வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நோயில்லா வாழ்வு நமக்கு தான். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.